எவ்வளோ இடத்துல இந்த கத்திரிக்காய் செடி வச்சிருக்கு? இது கத்திரி வந்து மொத்தம் வந்து ஒரு 5000 கன்று நட்டுருக்குதுண்ணே. இது வந்து ஒரு 45 சென்ட் 50 சென்ட் இருக்கும்ண்ணே வய. 5000 செடி நட்டுருக்கு. 5000 செடி நட்டு 40 சென்ட் 50 சென்ட் ஒரு 10 சென்ட்டுக்கு வந்து ஒரு 1500 செடி கணக்கில் நடணும்னே. இது கொஞ்சம் நாங்கள் நடவு கொஞ்சம் தூரம் போட்டிருக்கோம்னே, அப்போ தான் ஈல்டு கொஞ்சம் நல்லா வரும்னு. இப்போ இந்த செடி நட்டு எத்தனை மாதம் ஆகுதுங்க? இந்த செடி நட்டு 2 மாதம் ஆகுதுண்ணே. 2 மாதம் ஆகுது. 2 மாதம் ஆகுதுண்ணே. ஸோ 2 மாதத்தில் வந்து இது வரைக்கும் எத்தனை கிலோ வந்து அறுவடை பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கீங்க? இது வரலையும் வந்து இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்குண்ணே. இது வரலையும் 1 டன்னு பக்கம் அறுவடை பண்ணி கொடுத்தாச்சுண்ணே. 1 டன்னுக்கு பக்கம் கொடுத்துருக்கீங்க? மார்க்கெட்டுக்கு இங்கே லோக்கல்லே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம்ண்ணே. சரிங்கண்ணா. இப்போது 1 டன் வரைக்கும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு செடியோட விலை என்ன? இது வரைக்கும் அறுவடை பண்ணதுக்கும் இது உழவு செய்ததுக்கும் நட்ட கூலி பறிச்ச கூலி அந்த மாதிரி ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது ப்ராஃபிட் வந்துருக்குங்களா? இது வந்துண்ணே நம்ம வந்து பாக்கெட்டில் விதையா வாங்கி இது பண்ணோம்னா 250 ரூபாண்ணே. பாக்கெட் விதையா வாங்கி நம்மளாம் பூமியில் போட்டு இது பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து கண்ணு உற்பத்தி வராதுண்ணே. இது வந்து அவங்க கிரீன் மேட் மூலியமா போட்டு நம்மளுக்கு அங்கேருந்து கொடுக்கறனால ஒரு கண்ணு 50 பைசான்னு கொடுக்குறாங்கண்ணே. போது நாங்கள் அதை வாங்கி நட்டுற போது இப்போ 5000 கண்ணுக்கு அந்த அமௌண்ட் போட்டோம்னே. 3000 ரூபா 2500 அமௌண்ட் கொடுத்துருவோம்னே. ஆகும்போது நாங்கள் வாங்கி நட்டுறது வந்து கூலி நாடு மக்கள் கூலி வாங்குறது தானே. அது மாதிரி உரம் வைக்கிறது, இந்த மாதிரி நாட்டு மருந்து அடிக்கிறது, இல்லைன்னா மற்றபடி அதில் இந்த மருந்து அடிக்கிறது அதை படிக்குவோம்னே.